அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உலகம் 360 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ். பொதுவாக செய்திகளில் மத்திய கிழக்கு நாடுகள், மிடில் ஈஸ்ட் மற்றும் வளைகுடா நாடுகள், கல்ஃப் கண்ட்ரீஸ் என்ற வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேட்கிறோம். ஆனால் இவை இரண்டும் ஒன்றா அல்லது இவற்றுக்கு இடையே வித்தியாசம் இருக்கிறதா? இந்த மார்ச் 2026 உலகம் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது இந்த நாடுகளின் நிலவியலையும் அரசியலையும் சரியாக புரிந்து கொள்வது அவசியம். இந்த வீடியோவில் மத்திய கிழக்கு என்றால் என்ன, ஜிசிசி என்றால் என்ன, சவுதி அரேபியாவின் முக்கியத்துவம் என்ன மற்றும் தற்போது உலகையே அச்சுறுத்தும் ஹார்மோஸ் நீர்ச்சந்தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பிரச்சனை என்ன என்பதை மிக தெளிவாகவும் ஆதாரபூர்வமாகவும் பார்க்க போகிறோம். முதலில் மத்திய கிழக்கு, மிடில் ஈஸ்ட் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். மிடில் ஈஸ்ட் என்பது ஒரு பெரிய பிராந்தியம். சுமார் 18 நாடுகள் அடங்கும். இதில் அரபு நாடுகள் மட்டுமல்லாமல் டர்க்கி, ஈரான் மற்றும் இஸ்ரேல் போன்ற அரபு அல்லாத நாடுகளும் உள்ளன. அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் UAE குறித்து பார்க்கலாம். UAE என்பது ஒரு இறையாண்மை கொண்ட நாடு, அதாவது சாவரின் கண்ட்ரி. இது 7 எமிரேட்கள் கொண்ட கூட்டாட்சி நாடாகும். இந்த 7 எமிரேட்கள் அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், அல் குவைன், ராஸ் அல் கைமா மற்றும் ஃபுஜைரா. UAE 1971 உருவானது. ஒவ்வொரு எமிரேட்டுக்கும் தனித்தனியாக ஆட்சியாளர் உள்ளனர், ஆனால் ஒரே கூட்டாட்சி அரசாங்கத்தின் கீழ் செயல்படுகிறார்கள். சர்வதேச உறவுகள், விளையாட்டு, வர்த்தகம் ஆகியவற்றில் UAE ஒரு ஒட்டுமொத்த நாடாகவே கருதப்படுகிறது, 7 தனித்தனி நாடுகளாக அல்ல. எமிரேட் என்பது ஒரு நிலம் அல்லது மாநிலம். அதை கையாளும் அதிகாரிக்கு எமிர் என்று பெயர். இந்த வார்த்தை அரபிக் மொழியிலிருந்து வந்தது, அதாவது ஒரு பாரம்பரிய அரசாளர் ஆட்சியாளராக இருக்கும் பகுதி என்று பொருள்படும். சாதாரண மாநிலத்தில் ஆட்சியாளரை மக்கள் தேர்தல் மூலம் தேர்வு செய்வார்கள். எமிரேட்டில் ஆட்சியாளர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்து குடும்ப வழியாக பதவியை பெறுகிறார். இப்போது வளைகுடா நாடுகள் பற்றி பார்க்கலாம். செய்திகளில் கல்ஃப் கண்ட்ரீஸ் என்று சொல்வது பொதுவாக GCC உறுப்பினர்களை குறிக்கின்றது. கல்ஃப் கண்ட்ரீஸ் என்று நாம் சொல்வது பாரசீக வளைகுடா, பெர்ஷியன் கல்ஃபை ஒட்டி அமைந்துள்ள நாடுகளை மட்டுமே. GCC என்பது கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். இது 1981 உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார கூட்டணியாகும். இதில் ஈரான் மற்றும் ஈராக் கிடையாது. GCC உறுப்பினர்கள் மொத்தம் 6 நாடுகள். அவை சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் UAE, கத்தார், குவைத், பஹ்ரைன் மற்றும் ஓமன். இவையெல்லாம் அரேபிய துறையிலிருந்து பாரசீக வளைகுடாவுக்கு கடல் வழியாக செல்லும் நாடுகளாகும். ஈரான் மற்றும் ஈராக் பாரசீக வளைகுடாவை சுற்றி இருந்தாலும் GCC உறுப்பினர்கள் அல்ல. அதனால் பொதுவாக கல்ஃப் கண்ட்ரீஸ் என்றால் இந்த 6 நாடுகள்தான் பொருள்படும். இப்போது இஸ்ரேல் எங்கே இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இஸ்ரேல் என்பது ஆசிய கண்டத்தின் மேற்கு பகுதியில், அதாவது மத்திய கிழக்கின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய நாடு. இதன் நிலவியலை நாம் 4 முக்கிய எல்லைகளை வைத்து புரிந்து கொள்ளலாம். இதன் மேற்கு பகுதியில் அழகான மத்திய தரைக்கடல், அதாவது மெடிட்டரேனியன் சீ உள்ளது. இதுதான் இஸ்ரேலின் நீண்ட கடற்கரை பகுதி. வடக்கு பகுதியில் லெபனான் மற்றும் சிரியா நாடுகள் எல்லைகளாக உள்ளன. கிழக்கு பகுதியில் ஜார்டன் நாடு உள்ளது. இஸ்ரேலுக்கும் ஜார்டனுக்கும் இடையில் புகழ்பெற்ற ஜார்டன் நதி ஓடுகின்றது. தெற்கு பகுதியில் எகிப்து நாடு எல்லையாக உள்ளது. மேலும் தெற்கு நுனியில் ஒரு சிறிய பகுதி செங்கடலை தொட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அளவில் மிகவும் சிறிய நாடு. இந்தியாவோடு ஒப்பிட்டால் இது நம் தமிழ்நாட்டில் சுமார் 1/6 பங்கு அளவே இருக்கும். ஆனால் இவ்வளவு சிறிய நாட்டிற்குள் மலைகள், வளமான சமவெளிகள் மற்றும் தெற்கே நெகேவ் எனப்படும் மிகப்பெரிய பாலைவனம் என பலதரப்பட்ட நில அமைப்புகள் உள்ளன. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், கடல் மட்டத்திலிருந்து பூமியின் மிக ஆழமான பகுதியான டெட் சீ இஸ்ரேல் மற்றும் ஜார்டன் எல்லையில்தான் அமைந்துள்ளது. இந்த தனித்துவமான நில அமைப்பே வரலாற்று ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் இஸ்ரேலை ஒரு முக்கியமான இடமாக மாற்றுகின்றது. இஸ்ரேல் மத்திய கிழக்கு நாடுகளில் சேர்ந்தாலும் பாரசீக வளைகுடாவை தொடுவதில்லை. அது மத்திய தரைக்கடல், மெடிட்டரேனியன் சீ மற்றும் ரெட் சீ அருகிலேயே உள்ளது. ஆகவே கல்ஃப் கண்ட்ரீஸ் என்ற வார்த்தையில் இஸ்ரேல் சேர்க்கப்படுவதில்லை. இஸ்ரேலை விட ஈரான் நிலப்பரப்பில் மிகப்பெரிய நாடு. இது மேற்கு ஆசியாவில் அமைந்துள்ளது. ஈரானின் அமைவிடம் ஏன் உலக அரசியலில் இவ்வளவு முக்கியமானது என்பதற்கு அதன் எல்லைகளே சாட்சி.
ஈரான் வடக்கு பகுதியில் காஸ்பியன் கடல் உள்ளது. இது உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு கடல். மேலும் வடக்கே ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு செல்லும் பாதையும் இதுதான். இதன் தெற்கு பகுதியில் பாரசீக வளைகுடா, பெர்ஷியன் கல்ஃப் மற்றும் ஓமன் வளைகுடா, கல்ஃப் ஆஃப் ஓமன் உள்ளன. இந்த இரண்டுக்கும் நடுவில்தான் ஹார்மோஸ் நீர்ச்சந்தி எனப்படும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அமைந்துள்ளது. கிழக்கு பகுதியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் எல்லைகளாக உள்ளன. மேற்கு பகுதியில் ஈராக் மற்றும் டர்க்கி ஆகிய நாடுகள் எல்லைகளாக உள்ளன. இஸ்ரேல் மிகவும் சிறியது என்று பார்த்தோம். ஆனால் ஈரான் அப்படியல்ல. ஈரானின் மொத்த பரப்பளவு சுமார் 16.5 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். இது நம் இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் பாதி அளவு இருக்கும். தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டால் ஈரான் 12 மடங்கு பெரிய நாடு. ஈரான் முழுவதும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு நாடு. குறிப்பாக சாக்ரோஸ் மற்றும் அல்போர்ஸ் போன்ற பிரம்மாண்ட மலைத்தொடர்கள் ஈரானுக்கு ஒரு இயற்கையான இராணுவ பாதுகாப்பை தருகின்றன. இதனால்தான் ஈரானுக்குள் நுழைந்து ஒரு வெளிநாட்டு இராணுவம் தாக்குவது என்பது மிகவும் கடினமான காரியம். எனவே மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட் என்பது பரந்த பகுதி. இதில் சவுதி அரேபியா, ஈரான், இஸ்ரேல், UAE, கத்தார் போன்ற நாடுகள் அடங்கும். கல்ஃப் நேஷன்ஸ் என்பது பொதுவாக 6 GCC நாடுகளை குறிக்கிறது. சவுதி அரேபியா, UAE, கத்தார், குவைத், பஹ்ரைன் மற்றும் ஓமன். வெஸ்ட் ஏசியா என்பது மிகவும் பொதுவான பரந்த நிலவியல் பெயர். இந்த வித்தியாசங்களை புரிந்து கொண்டால் முக்கிய ஜியோபாலிட்டிக்ஸ் நிகழ்வுகளை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இப்போது சவுதி அரேபியாவின் தனிச்சிறப்பை பார்க்கலாம். சவுதி அரேபியா இந்த பிராந்தியத்தின் இதயமாக கருதப்படுவது 2 காரணங்களுக்காக. ஒன்று, இஸ்லாமிய புனித நகரங்கள் மெக்கா மற்றும் மெதினா அங்கு இருப்பதால் மத ரீதியான முக்கியத்துவம். இரண்டாவது, நிலவியல் அமைப்பு. கிழக்கே பாரசீக வளைகுடாவையும் மேற்கே செங்கடலையும் தொட்டு கொண்டிருப்பதால் உலக வர்த்தகத்திற்கான முக்கிய நீர்வழிகளை இணைக்கும் பாலமாக இது உள்ளது. அதனால் மத்திய கிழக்கில் எந்த மாற்றம் நிகழ்ந்தாலும் சவுதி அரேபியாவின் பங்கு மிகவும் முக்கியமாகும். இப்போது தற்போதைய பதற்றத்தின் மையப்புள்ளியான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் என்பது பாரசீக வளைகுடாவிற்கும் ஓமன் வளைகுடாவிற்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு குறுகிய ஆனால் மிக முக்கியமான நீர்வழி பாதையாகும். இது நிலவியலின்படி ஓமன் நாட்டின் ஒரு பகுதியான முசாந்தம் பெனின்சுலாவிற்கும் ஈரானின் நீண்ட கடற்கரைக்கும் இடையில் அமைந்துள்ளது. இதன் அகலம் அதன் மிக குறுகிய இடத்தில் வெறும் 33 கிலோமீட்டர் மட்டுமே. ஆனால் இந்த சிறிய பாதையின் வழியாகத்தான் உலகின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் சுமார் 20% முதல் 30% வரை கொண்டு செல்லப்படுகிறது. ஹார்மோஸ் நீர்ச்சந்தி என்பது சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஈராக் மற்றும் கத்தார் போன்ற எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் தங்கள் கச்சா எண்ணெயை உலக நாடுகளுக்கு அனுப்பும் ஒரே வழியாகும். குறிப்பாக ஆசிய நாடுகளான இந்தியா, சீனா மற்றும் ஜப்பான் ஆகியவை தங்கள் எரிசக்தி தேவைக்காக இந்த ஒரு பாதையைத்தான் 70% நம்பியுள்ளன. ஒரு நாளைக்கு சராசரியாக 21 மில்லியன் பேரல்கள் இந்த பாதை வழியாகத்தான் கடந்து செல்கிறது. இதனால்தான் இந்த பாதையில் ஒரு சிறு தடை ஏற்பட்டாலும் உலக அளவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை பல மடங்கு உயரக்கூடும். இந்த நீர்ச்சந்தி மிகவும் குறுகியதாக இருப்பதால் பெரிய எண்ணெய் டேங்கர் கப்பல்கள், அதாவது சூப்பர் டேங்கர் செல்வதற்காக தனி பாதைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதில் டிராஃபிக் செப்பரேஷன் ஸ்கீம் என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது கப்பல்கள் உள்ளே நுழைய ஒரு பாதையும் வெளியேற மற்றொரு பாதையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த பாதைகள் ஒவ்வொன்றும் வெறும் 2 மைல் அகலம் கொண்டவை. இவற்றை தாண்டி சென்றால் ஆழம் குறைவான பகுதிகளில் கப்பல்கள் தரை தட்டிவிடக்கூடும். இந்த பாதைகளின் ஒரு பகுதி ஓமன் நாட்டின் கடல் எல்லைக்குள்ளும் மற்றொரு பகுதி ஈரானின் கடல் எல்லைக்குள்ளும் வருகின்றன. ஈரான் தனது நீண்ட கடற்கரையை கொண்டு இந்த நீர்ச்சந்தியின் பெரும் பகுதியை தனது கண்காணிப்பில் வைத்துள்ளது. சர்வதேச சட்டங்களின்படி ஒரு நாட்டின் கடல் எல்லைக்குள் வணிக கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதி உண்டு. இருப்பினும் தற்போதைய 2026 சூழலில் ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே நிலவும் போர் பதற்றத்தால் இந்த நீர்வழியில் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. கடற்படை வலிமை கொண்ட ஈரான் இந்த நீர்ச்சந்தியை மூடுவதாக அவ்வப்போது எச்சரிக்கை செய்வது உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்துகிறது. ஏனெனில் இந்த பாதையை மூடினால் உலக பொருளாதாரமே முடங்கிவிடும் அபாயம் உண்டு.
மார்ச் 2026 நிலவும் போர் சூழலால் பல பெரிய கப்பல் நிறுவனங்கள் இந்த வழியாக செல்ல அஞ்சுகின்றன. கப்பல்களுக்கான காப்பீட்டுத் தொகை பல மடங்கு அதிகரித்துள்ளது. சில கப்பல்கள் ஈரானிய ஏவுகணைகளிடமிருந்து தப்பிக்க தங்கள் அடையாளங்களை மறைத்து இப்பாதையை கடந்து செல்கின்றன. இந்தியா போன்ற நாடுகள் தங்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பான பாதையை பெற்று வருகின்றன. இந்த மார்ச் 2026 நாம் காண்பது ஒரு சாதாரண எல்லை மோதல் அல்ல. இது கடந்த பல தசாப்தங்களில் மத்திய கிழக்கு கண்டிராத ஒரு மிகப்பெரிய போர் சூழல். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இணைந்து ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையை தொடங்கின. ஈரானின் அணுசக்தி மையங்கள் மற்றும் முக்கிய இராணுவ தளங்களை குறிவைத்து ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டன. இந்த தாக்குதலின் மிக முக்கியமான திருப்புமுனை ஈரானின் நீண்டகால சுப்ரீம் லீடரான அலி காமேனியின் மறைவு. பிப்ரவரி 28 அன்று நடந்த அந்த முதல் கட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதை ஈரான் அரசு மார்ச் 1 அன்று அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தது. அவருக்கு பின் ஈரானின் இராணுவ அமைப்பான IRGCயின் முழு ஆதரவுடன் அவரது மகன் முஜ்தபா காமேனி மார்ச் 8 அன்று ஈரானின் 3வது சுப்ரீம் லீடராக பதவியேற்றார். ஆனால் இந்த பதவியேற்பு ஒரு அமைதியான சூழலில் நடக்கவில்லை. புதிய தலைவராக பொறுப்பேற்ற முஜ்தபா காமேனி தனது முதல் உரையையே ஒரு எச்சரிக்கையாகத்தான் விடுத்தார். ஹார்மோஸ் நீர்ச்சந்தி இனி ஒரு வணிக பாதை மட்டுமல்ல, அது எதிரிகளை வீழ்த்தும் ஒரு ஆயுதம் என்று அவர் அறிவித்தார். இதன் விளைவாக மார்ச் 2 முதல் ஹார்மோஸ் நீர்ச்சந்தி அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு தடை செய்யப்பட்டது. தற்போதைய நிலவரப்படி இந்த நீர்ச்சந்தி வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து 95% முடங்கியுள்ளது. உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல் ஆகிய 2 முக்கிய நீர்வழிகளும் ஒரே நேரத்தில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்ல வேண்டியிருப்பதால் சரக்கு கட்டணம் 3 மடங்கு உயர்ந்துள்ளது. இது வெறும் போர் மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தின் மீதான ஒரு நேரடி தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீர்ச்சந்தியின் ஒரு சில கிலோமீட்டர் பரப்புக்குள் நடக்கும் மாற்றங்கள் உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் சாமானிய மனிதனின் சமையல் எரிவாயு விலை முதல் பெட்ரோல் விலை வரை அனைத்தையும் நேரடியாக பாதிக்கிறது. நவீன உலகம் எரிசக்தியால் இயங்குகிறது. அந்த எரிசக்தியின் இதயமாக இருக்கும் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அமைதி பெறுவது என்பது அந்த பிராந்தியத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்திற்கும் இன்று மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை எரிசக்தி பாதுகாப்பிற்கு நாம் வளைகுடா நாடுகளை சார்ந்திருப்பதை தவிர்க்க மாற்று வழிகளை நோக்கி வேகமாக நகர வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.